அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்கணும். சரியா? மேக்ஸை பார்த்துட்டு விடாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். சம்ஸை புரிஞ்சாலும் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். புரியலைனாலும் நீங்கள் கமெண்டில் என்ன சம்ஸை புரியலையோ அதை சொல்லுங்கள். திருப்பி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். சரியா? இன்றைக்குரிய சம்ஸுக்கு போகலாம். இஃப் 1/5 1/x is equal to 1/x is to 1/1.25. இதில் என்னென்ன முதல்ல இருக்குன்றதை பார்க்கணும். சரி, இதில் வந்து டெசிமல்ஸ் பிளேஸ் இருக்குது. அது போக நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளுக்கு வந்து ரேஷன் நம்பர்லேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்றது முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நம்ம மாடல் 1 மாடல் 2 2 இது பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து 3வது டைப். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமு, அடுத்து வந்து மிடில் டைம் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/5 into 1.25 கிடைக்கும், ஈக்குவல் டு 1/x into xன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1/, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6.25ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 1/x² கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பரை 2 தடவை போடணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ் வந்து வர்க்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரையும் சேமாக கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். சரியா? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது வந்து ஒன்று எல் டிவிஷன்லேயும் போடலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் போடலாம். அந்த மாதிரியும் போடலாம். ரெண்டு மெத்தடில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நான் போட போகிறது என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்கொயர் மெத்தட். இந்த மெத்தடில் போட போகிறேன். என்ன ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா 6.25ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் மெத்தட் வந்து நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட்லேருந்து எடுப்போம். லாஸ்ட்டில் 2 டிஜிட், அடுத்து 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 2 எடுப்போம், அடுத்து வந்து 1 டிஜிட் எடுப்போம். இது 4 டிஜிட் இருந்துச்சுன்னா லாஸ்ட்லேருந்து 2, அடுத்த டேர்மில் வந்து 2 எடுப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்தாச்சு, அடுத்து 6 மட்டும் தனியாக இருக்குது. இப்போ 6க்குள்ளே டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்டில் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ 2 2s are 4. சரியா? 2 into 5 மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். ஏன்னா அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன? 3 3s are 9 வரும். 9 வந்து 6ஐ காட்டிலும் அதிகமான நம்பர், அப்போ நம்ம வந்து எடுக்க முடியாது. சரியா? அப்போ 6லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கொயர் ரூட் மெத்தடில் வந்து மேலே இருக்கக்கூடிய கோசன்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கேயும் பாயிண்ட் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ மீதம் என்ன இருக்குது? 25 இருக்கா? 25 எத்தனை டைம் போடலாம்? 5 5s are 25. அப்போ இங்கே 5 போட்டால் இங்கேயும் அதே 5 போடணும். அப்போ இந்த இருக்கக்கூடிய நம்பரை முதல்ல இறக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25க்கு 5, ரிமைண்டர் என்ன இருக்குது? 2 இருக்கா? சரி, இப்போ 5 4s are 20, 20 + 2 22. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கிது? 2.5ன்னு கிடைக்கிது. அப்போ ஒரு நம்பரை 2 தடவை போட்டால் தான் அதை நம்ம வர்க்கம்னு சொல்கிறோம். அப்போ இங்கே 2.5 2 டைம் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6.25ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிடைச்சது வந்து 2.5ன்னு கிடைச்சிச்சு. அப்போ 1/2.5 into 2.5 ஈக்குவல் டு 1/x² அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ 2 தடவை இருந்துச்சு, வர்க்கப்படுத்துதல் என்ன? 2 டேர்ம் இருந்துச்சு, நம்ம ஒரு டேர்ம் எடுப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்? 1/2.5 ஈக்குவல் டு 1/x. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2.5 இருக்குது. அப்போ இது கரெக்டான ஆன்சர். சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. the value of x where x is to 2 1/3 ratio 21:15 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கலந்து வந்திருக்கு அப்படின்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். பட் கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணணும், மிடில் டைம் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணால் 50xன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 2 1/3 into 21ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 3 2s are 6, 6 + 1 7/3 into 21. இங்கே என்ன இருக்குது? 50x. இப்போ இதையும் கட் பண்ணுங்கள். 1 3 is 3, 7 3s are 21. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 7s are 49. அப்போ 50x is equal to 49. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 49/50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே,
இப்போ அடுத்த சம் கவனிங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 மந்த் டு 1 இயர்னு கேட்டிருக்காங்க. 9 மந்த்துக்கு 1 இயருக்கு ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையான விகிதத்தினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி எழுதணும்? 1 வருடங்கிறது எத்தனை எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ மந்த் என்ன கொடுத்துருக்காங்க? 9ன்னு கொடுத்துட்டாங்க. 9 மந்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ 9 மந்த்து இன்ட்டு 1 இயர். 1 இயர் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்கள். அப்போ 9/12. இதை அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 4 3s are 12. அப்போ 3/5. ரேஷியோவில் எழுதும்போது 3:4ன்னு எழுதணும். ஓகே, அடுத்த சம். இந்த சம்மும் பாருங்கள், அதே மாதிரி மாதங்கள் சம்ம தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஃபார்ம் ஆஃப் 4 இயர் டு 8 மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 அங்கே வந்து பார்த்தது 1 இயர் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து 4 இயர். அப்போ 4 இயர்னு நம்ம என்ன செய்வோம்? 1 இயருக்கு வந்து 12 மந்த். அப்போ 4 × 12 என்ன கிடைக்கும்? 12:8 மந்த்து. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 48:8ன்னு கிடைக்கும். இதை அடிச்சு கொடுங்க. 4 8 8, 6 8 48. அப்போ 6:1. இது கரெக்டான ஆன்சர். டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சம் கவனிங்க. இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் த நம்பர் 2, 5, x, 20 in the same order or in proportion then x isன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ரேஷியோவில் கொடுக்க கிடையாது, நம்மளை தான் ரேஷியோவாக எழுத சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ரேஷியோவாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2:5 ஈக்குவல் டு வராது, ரேஷியோ சிம்பிளில் எழுதணும். ரேஷியோ அண்ட் x:20. சரியா, இதை வச்சு நம்ம எப்பயும் போல் கம்பேர் பண்ணுறதா. ஃபஸ்ட் டைம், லாஸ்ட் டைம், மிடில் டைம் 2. ஓகே, 2 × 20 என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? ஈக்குவல் டு 5 × x 5x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுவோம். x is equal to 40 divided by 5 கிடைக்குமா? 1 5 is 5, 8 5s are 40. அப்போ இது ஆன்சர். டி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சம்ஸ் புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.